அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அரசியல் அரங்கத்தில் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. முதல்ல நம்ம கடலூர்லேருந்து போயிடலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக குண்டரை அடி வெளுத்து எடுத்து அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? கடலூரில் ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 22 கோரிக்கைகளை முன்வைத்து அரசு பணியாளர் சங்கம், பொதுவாகவே தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் எந்த நிலைமைக்கு உங்களுக்கு தெரியும். 2013க்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓய்வுமே போடலை. ஓய்வூதியம் கேட்கணும்னு சொல்லி நடையாக நடந்து நரம்பெல்லாம் தேஞ்சு அந்த கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் உழைத்த அரசு ஊழியர்கள் தன்னுடைய அந்த ஓய்வூதியம் கிடைச்சா கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், கடன் அடைக்கலாம் அப்படின்னு இருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அந்த கோரிக்கை முன் வைக்கிறாங்க. அப்போ ஓய்வூதியத்துக்கான பணம் இல்லைன்றாங்க. பழைய ஓய்வூதிய முறை. அதே போல் டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ச்சியாக அரசு பணி கேட்டு போராடி இருக்காங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாக 22 அம்ச கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக நரசிம்மன் போறாரு. அதில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு, செய்யலை. எல்லாத்துக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை உங்களுக்கு தேர்தல் அறிக்கை நீங்கள் நிறைவேற்றலை, நீங்கள் எல்லாம் நாங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்கிறீங்களே, இது முதன்மையான வாக்குறுதி, அரசு பணியாளர்களுக்கு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி கூட நிறைவேற்றாத அரசு இந்த அரசு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதில் பல்வேறு அரசு கட்சி தலைவர்கள் வராங்க. குறிப்பாக பாமகவை சேர்ந்த பாலு அவர்கள்லாம் கலந்துருக்காங்க. அப்படி நான் சீமானும் போகிறார். இப்போ அதுக்கு எதிர்கருத்து இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இல்லை, எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இதெல்லாம் நிறைவேற்றிருக்காரு, நாங்கள் சொன்ன வாக்குறுதியில் 100 நிறைவேற்றிட்டோம், சீமான் பொய் சொல்கிறாரு, சீமான் இந்த கூட்டத்தில் பேசுனது பொய் அப்படின்னு சொல்லி கடலூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கலாம். இல்லை திமுகவை சேர்ந்த நபர்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசலாம், அடுத்த நாளே ஒரு கூட்டத்தை போட்டு பேசலாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அண்ணன் சீமான் மேடையில் பேச்சை முடிச்சுட்டு வெளியே வராரு, வண்டியில் ஏறுறாரு. வண்டியில் ஏறின பிறகு ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி அண்ணன் சீமானை பேசுகிறார். தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு வாக்கு வச்சுருக்காரு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரேஸில் இருக்கார். ஒரு கட்சி தலைவர் பேசிட்டு ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் சாதாரணமாக பேசலை, உள்ளுக்குள்ளே கலைஞர் போயிட்டார். திராவிட பானம் உள்ளே போயிடுச்சு. பானம் உள்ளே போன உடனே அவர் உள்ளே பேசப்படல, உள்ளே கருணாநிதி பேசுகிறாப்புல. இத்தனைக்கு அவர் ஏதோ கட்சி பொறுப்பாளர், கடலூர் மாவட்ட வர்த்தகணி பொறுப்பாளர், அவரே போதில் தான் வராரு. ஒரு பெட்ரோல் பங்கோடைய உரிமையாளர், அவர் மாவட்ட பொறுப்பாளர். நேற்று தான் இளைஞரணி கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்க கூட்டம் ஒரு கட்டுப்பாடான கூட்டம். இந்த சந்தானம் படத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்க மாட்டேக்காரு அப்படி மாதிரில. எங்கள் குடும்பமே ஒரு கட்டுப்பாடான குடும்பம், 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்க வேண்டியது. ஸோ நைட் டியூட்டி என்னதான் நைட் டியூட்டி 6 மணிக்குள்ள இருக்க வேண்டியது, அது மாதிரி கட்டுப்பாடான குடும்பமாக கிடச்ச பார்த்து அங்கே கோட்டை அடிச்சு வாழ்ந்து எடுத்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அந்த மிச்சர் காரச்சவளை இங்கே வேலை செஞ்சிருச்சோ அங்கே கொடுத்ததெல்லாம். அங்கே கட்டுப்பாடான கூட்டம் திமுக கூட்டங்கிறாரு. இதுதான் கட்டுப்பாடா? உங்களுடைய கட்டுப்பாடா? இப்போ திமுக செய்கிற தவறுகள், திமுக செய்கிற அநீதிகள், அடக்குமுறைகள், திமுக ஆட்சியோட ஊழலாட்சி, இதையெல்லாம் இப்போ நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு கூட்டத்திலுமே மக்கள் தினம் இப்படி திட்டின இடத்துக்காகும். நம்முடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யறதுக்கான எல்லா தளங்களும் இருக்குது. அதை திமுக பொறுப்பாளர் அவருடைய சமூக வலைதளத்தில் இல்லை சீமான் பேசுறது பொய் அப்படின்னு பேசுங்க, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க, இல்லை ஒரு ஊடகத்தை சந்திங்க, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இல்லைங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுங்க, சீமான் போய் விசிட்டு பேசிட்டாருங்க அப்படின்னு. நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாமல் அவரை ஆபாசமாக திட்டிருக்காங்க. அப்போ ஆபாசமாக இப்போ தன் தாயை பழித்தவன் யாராக இருந்தாலும் இறந்து செய்வாங்க, அவருக்கும் வலிக்கும்ல. சாதாரண மனிதன் தானே. முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ இல்லை திமுகவுடைய அமைச்சர் பெருமக்களையோ யாராக இருக்கட்டும் அவரை தாயை சொல்லி திட்டுனா கோபம் வருமா வராதா? கண்டிப்பா. இதை திட்டமிட்டு நின்றுருக்காங்க தானே. ஏன்னா கூட்டத்தில் நின்று கட்டியிருந்தா ஏதோ ஒரு ஆக்ரோஷத்தில் ஏதோ ஒரு ஆவேசத்தில் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கார் வர இடத்துல நின்று கரெக்டாக கத்திருக்கிறான். கத்தணும், அசிங்கப்படுத்தணும், திட்டமிட்டு பண்ணியிருக்கான். திட்டமிட்டு அசிங்கப்படுத்தணும். தட்டினா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் அண்ணன் சீமானவர்கள் அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு. நீங்கள் அவர் இன்னும் இயேசுநாதர் இல்லையே, புத்தர் பிரான் இல்லையே, நபிகள் நாயகம் இல்லையே, சாமானிய மனுஷன் தானே. அவர் சொல்லுவார்ல, ரத்தமும் சதையும் கூட சாமானிய மனுஷன் தான். தம்பி படி சொல்லுவார், அடிச்சா வலிக்குது, எனக்கு மனுஷன் தான் வரல. அது அவருடைய வசனம் தானே. அதுபோல் அவர் திட்டினா திட்டுதான் செய்வார், திட்டுவார், அடித்தா அவன் அடுத்த கட்டத்துக்கு போய் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக அன்பை சொல்லி, ஆமாம் செல்லம்மா நம்ம இதுக்கு பண்ணுவோம்ல, என்னது கொழுக்கட்டை அப்படின்னா சொல்ல சுற்றி போடுவீங்களா? ஆமாம், கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையே மூஞ்சில் வர்ற மாதிரி கொழுக்கட்டையே வாயில் சாப்பிட கொடுப்பாங்க, கொஞ்சம் மூஞ்சில் கொடுத்து அன்பு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவரை கைது செய்ய சொல்லி நாம் தமிழர் கட்சியில் அந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க. காவல்துறை அப்புறம் இருசக்கர வாகனத்தில் அவரை அழைச்சிட்டு போய், ஒரு ஆள் தான் வந்திருக்காப்புல, ஆனால் இருசக்கர வாகனத்தை வச்சு ட்ரிபிள்ஸ் வச்சு கூட்டு போய் காவல்துறை நல்லபடியாக அவங்கள அனுப்பிச்சி வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. காவல்துறை காப்பாற்றி கூட்டு போயிருக்காங்க. அதுதான் இப்போ என்னென்னா நமக்கு அடிதடி அரசியலில் உடன்பாடு இல்லை.
அதிரடி அரசியல் தான். ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. நீங்கள் என்னை திட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் திட்டுங்கன்னு வேடிக்கை பார்க்க முடியாது, என்னை அடிக்கணும் நீங்கள் அடிக்கணும் வேடிக்கை பார்க்க முடியாது. திட்டுனா திருப்பி திட்டுவோம், அடித்தா திருப்பி அடிப்போம். அந்த அடிப்படையில் அவர் வந்து கூட்டத்துக்குள்ளே புகுந்து ஒரு கட்சியின் தலைவரை ஆபாசமாக இழிவாக பேசின அடிப்படையில் அங்கே நடந்ததுக்கு உடனடியாக பரபரப்பாக சீமான் தாக்கினார். சீமான் இறங்கி போகிறாரு. அதுக்குள்ளே கட்சிக்காரங்க பாதுகாப்பு படை இருக்காங்க இல்லையா, பாதுகாப்பு ஆசிரியை சார்ந்த ஒரு 14 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தடுத்து அண்ணன் சீமானை தடுத்து அழைச்சிட்டு போயிட்டு அவரை வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவில் நேற்று அந்த மாநாடு நடந்துச்சு, அதுதான் இப்போ அடுத்த செய்தியாக இருக்குது. அதாவது 135 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்துல திமுக வடக்கு மண்டல இளைஞர் அணி மாநாடு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே பஞ்சு டைலாக் பட்டையை தெரிச்சிருக்கு. என்ன பார்த்தீங்களா அதை பற்றி? அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டேன், அப்புறம் வந்து ஏவாவேலுடைய பேச்சை கேட்டேன். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்திலே ஹைலைட் என்ன அப்படின்னா, ஏவாவேல் எழுதிய புத்தகம் தான் தாயுமானவர் தளபதி ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய தலைப்பு. வந்துருங்க எல்லாருமே அந்த புத்தகம் கொடுக்க. உண்மையிலே இந்த புத்தகத்தை எழுதுனது யாருன்னு தெரியல, ஏவாவேலுவே எழுதியிருந்தா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு எழுதியிருப்பார். தாயுமானவர் தளபதி ஆட்சியை மீண்டும் அமைப்போம். என்ன தாயுமானவர் ஆட்சி? தாயுமானவர்னா முதல்ல யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? தாயுமானவராக இருந்திருந்தா தூய்மை பணியாளர்கள் தாய்மார்கள் போராடினாங்களே, அவங்களுக்கு ஒரு தாய்மானவர் இல்லையா? கிட்டத்தட்ட 14 நாட்கள் தொடர்ச்சியாக பனகல் மாளிகையில் போராடினாங்க. இதுக்கு பிறகு மெரினா கடற்கரையில் கடலுக்குள்ளே இறங்கி போராடுறாங்க, அம்பத்தூரில் போராடுறாங்க. எங்களுடைய வேலையை உறுதிப்படுத்துங்க. சென்னையை சிங்கார சென்னையாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக மாற்றி அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை மதிக்காது ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்த இவர் தான் தாய்மானவரா? மேல்மா விவசாயிகள் 2 ஏக்கர் 1 ஏக்கர் 1/2 சென்ட் இந்த விவசாய நிலத்தை சிப்காட்டுக்கு தரமாட்டோம். நாங்கள் காலகாலமாக வாழ்ந்து வரோம், இதில் நாங்கள் கரும்பு போட்டு, இதில் ஏதாவது நெல் போட்டு, இதில் ஏதாவது பயிர் போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். யா இந்த விவசாயத்தின் மீது எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது. இதை இழந்துட்டோம்னா நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறதுன்னு சொல்லி ஒரு மேல்மாலை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளாக போராடுது. சிப்காட்டை நாங்கள் வச்சே தீருவோம். எவனோ சிப்காட்டை முதலாளிக்கு எவனோ வடநாட்டுக்காரன் வந்து வேலை பார்க்க இங்கே என்ன பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுத்துட போகிறீங்க? அந்த சிப்காட்டை போராடக்கூடிய மேல்மா பெண்களுக்கும் இவர் தாய்மானவரா? திருவண்ணாமலையில் செய்யாறில் ஏவாவேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் அது. இவர் தான் சொன்னார், இந்த மாதிரி சிப்காட்டை வந்து விளைநிலத்தில் வைக்காமல் வானத்தில் வைக்க முடியும். ஏன் ஒரு மண்டலம் தான் பெரிய இடம் இருக்குது, அங்கே கொண்டு வைக்க வேண்டியதுன்னு சொல்லி பல பேர் விமர்சனம் கூட பண்ணாங்க. அதே போல் வந்து மேல்பாதி கிராமத்தில் வழிபாடு என்பது எங்கள் உரிமை, திரௌபதி அம்மன் எனக்கும் தான் அம்மை, நான் வழிபடணும்னு சொல்லக்கூடிய ஆதி தமிழ்குடி பறையர் சமூக மக்களை இந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி சீல் வச்சு போடுறாங்க. நாங்கள் தான் ஆலய நுழைவு நடத்தினோம், நாங்கள் தான் சாமி கூட வச்சோம், வைக்கம் வீரர் அதனுடைய வாரிசுகள் கொண்டாடக்கூடிய கூட்டம் மேல்பாதி கிராமத்துக்குள்ளே அந்த சீலை உடைச்சி அந்த பூட்டை உடைச்சி கோயிலுக்குள்ளே அந்த மக்களை கூட்டு விட முடியல. அவங்களுக்கு இவங்களுக்கு தாய்மானவரா? இதெல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளில் எத்தனை கொள்ளை, எத்தனை கொலை, எத்தனை பாலியல் வன்கொடுமை, இந்த குற்றவாளிகள் எல்லாம் வந்து நடமாட விட்டுட்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அசிங்கப்படுற மாதிரி 2500 கோடிக்கு ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்துறான். அந்த போதைப் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு மீண்டும் இந்த ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வெக்கக்கடா இருக்குது. இதெல்லாம் ஏவாவேலுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தாண்டி டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பொருட்கள் பத்திரமா இருக்குது. ஆனால் விவசாயி விளைவிச்ச நெல் மழையில் நனைஞ்சி இவ்வளோத்துக்கு முளைச்சிருச்சு. கேட்டால் திமுக அதிமுக ஆட்சியில் இவ்வளவு முளைச்சிது, எங்கள் ஆட்சியில் இம்புடு கண்டு தான் முளைச்சிருக்கு, எது முளைச்சிருக்குன்னு தெரியல, மூளையானு தெரியல. அப்படி நெல் முளைச்சி கிடக்குது, நெல்லுக்கான விலை இல்லை. 2 லட்சம் வாழை ஏக்கருக்கு விழுந்துருச்சு. 110 ரூபா செலவு பண்ணிருக்கையா, பாதிக்கு பாதி 50 ரூபா தாங்க கேட்டால் 10 ரூபா தான் தருவோம், அது இப்போ தர மாட்டோம், பொங்கலுக்கு அப்புறம் தான் தருவோம்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் வாழைகள் குறிப்பாக சேரன்மாதேவி அம்பாசனம் பகுதியில் மட்டும் விழுந்திருக்கு. 84,000 ஹெக்டேர் விவசாய நிலம் இந்த புயல் மழையில் மொத்த நெல்லும் நாசமாயிருச்சு. அதுக்கு பயிருக்கான இது கொடுங்க, ஒரு நஷ்டீடு கொடுங்கன்னு விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதை கொடுக்க வக்கு கிடையாது. நெல் கொள்முதல் நிலையங்களில் மிகப்பெரிய மூட்டைக்கு 50 ரூபா வாங்கி ஊழல் நடக்குது. அதில் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நெல் கொள்முதல் நிலையங்களில் மட்டுமே ஊழல். டாய்லெட்டில் 3 ரூபாய்க்கு கழுவ வேண்டிய டாய்லெட்டை 300 ரூபாய்க்கு கழுவி டாய்லெட்டில் 1000 கோடி ரூபா முறையீடு. ரேஷன் கடையில் 1000 ரூபா முறையீடு. டாஸ்மாகில் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி 1000 ரூபா முறையீடு. டாஸ்மாக் சரக்கு நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டாஸ்மாக் கடை கொண்டு வந்து டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலே முறையீடு இருந்ததாக சொல்லி அமலாக்கத்துறை சொல்லுது. நகராட்சியில்
கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்தது. எங்க பார்த்தாலும் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் ஒரு மோசமான நிர்வாகத்தை கொடுத்துட்டு அதிகாரிகள் கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு வெக்கமே இல்லாம தாயுமானவர் ஆட்சியை மீண்டும் அமைப்புன்னு சொல்றது சிரிப்பா இருக்கு உண்மையிலே. 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்ததுனால இவர் வந்து தாயுமானவர். அப்போ 1,00,000 பிரச்சனை இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே இந்த இதில் தான் பேசணும். 1,00,000 பிரச்சனை இருக்க போய் தான் 1,00,000 பேர் போராடி இருக்கிறான். அது கூட தெரியாம 1,00,000 பேர் போராட அனுமதி கொடுத்துருக்கோம். 1,00,000 போராட்டம் 1,00,000 போராட்டம் அதை கூட பெருமையாக எடுத்துக்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நீண்ட கால மக்களுடைய கோரிக்கை இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை. கிட்டத்தட்ட 1997 அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போனவங்க நெருக்கி 30 வருஷம் இருக்காங்க. 28 வருஷம் 30 வருஷம் இருக்காங்க. 2008 காலகட்டத்தில் நிறைய பேரை கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் விடுதலை பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இது பொருந்தாது. 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற சிறைவாசிகள் விடுதலை செய்யறாங்கிறது விதி, சிறை நன்னடத்தை விதி. இன்னைக்கு பில்கிஸ் பானுவை கொடூரமாக கொன்ற கிட்டத்தட்ட 13 பேரை கொலை செய்த கொலைகாரர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சும்மா கைது செய்யப்பட்டவங்க, இஸ்லாமியர் என்பதற்காகவே கைது செய்யப்பட்டவங்க, அப்படி கைது செய்யப்பட்டவங்களை வந்து விடுதலை செய்யும்போது லீலாவதி கொலையாளிகளை விடுதலை செய்த இந்த அரசு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யலை. சரி, அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வருது. அதிமுக ஆட்சியிலையும் அவங்க விடுதலை செய்யப்படலை. அப்போ அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சாத்தியப்படுத்தணும்னு சொன்னதே திமுக அரசு தான். சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் இவங்கெல்லாம் 2021 ஆட்சிக்கு வர்றாங்க. வந்து உச்சநீதிமன்றத்தில் இஸ்லாமிய சிறைவாசிகள் தங்களுடைய விடுதலைக்காக மேல்முறையீடு போகும்போது இவர்கள் விடுதலை செய்தால் இந்து தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்னு தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போட்டு அஃபிடேவிட் போடுது. இப்போ அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணியிருந்தா இவர் தாயுமானவர் ஆட்சிங்க அப்படின்னு பாராட்டலாம். மொத்த சுதந்திரம் அடைஞ்சு 1952க்கு பிறகு 1950 இந்தியா குடியரசான பிறகு பொது தேர்தல் நடைபெற்ற பிறகு மொத்தமாக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி 70 வருஷத்துல. இந்த 4 வருஷத்துல வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடி மொத்தமாக 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. நான் கடன், அதாவது ஏற்கனவே வாங்கின கடனையும் சேர்த்து எங்க ஐயா ஸ்டாலின் தாயுமானவர் அடைச்சிட்டாருங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து வாங்கின கடனை அடைச்சி உலக வங்கியில் ஒரு போட்டு வச்சிருக்காருங்க. அப்படின்னா இது நல்லாட்சி, இது வல்லாட்சி, இது வந்து போட்டத்தக்க ஆட்சி, தாய்மானவர் ஆட்சி. 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்கிட்டு பெண்களுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா, மாணவருக்கு 1000 ரூபா, இப்படி அதாவது ஒருத்தன் வந்து தகப்பனுக்கு வந்து உடம்பு சரியில்லையாம், பிள்ளை வந்து இந்திராணிக்கு பட்டு கேட்டுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே வந்து கொடுமையாக 4 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு யார் கேட்டது 1000 ரூபா? எந்த பெண்ணு 1000 ரூபா கேட்டு ஸ்டாலினுடைய குளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடினாங்க? எந்த பெண் தலைமைச் செயலகத்தை முற்றுகிட்டு போராடினாங்க? எந்த பெண் ஐயா ஸ்டாலினுடைய வீட்டு முற்றுகிட்டு போராடினாங்க? யாருமே போராடலையே. பரந்தூர் வேணான்னு போராடுறான், மேல்மா வேணான்னு போராடுறான், மேல்பாதி வேணும்னு போராடுறான், தூய்மை பணியில் போராடுறான். எவன் போராடுறானோ டாஸ்மாக் வேணான்னு போராடுறான், அதை தருவோம். இங்க பரந்தூர் வேணான்னு போராடுறான், அதை நாங்கள் தருவோன்னு வம்படியா நிற்கிறாங்க. ஆனால் இங்க 1000 ரூபா வேணும்னு யாருமே கேட்கல, அதை கொடுத்துட்டு தான் தாய்மானவன்ற வாக்குக்காக இந்த இப்போ மீதம் இருக்க 28 லட்சம் பேருக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்களா? இந்த நாள்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தேர்தல் முடியுதுக்குள்ள தேர்தல் சொல்லுவாங்க, இப்போ எங்களுக்கு நிதி சரியா இல்லை, இந்த முறையும் ஓட்டு போட்டீங்கன்னா நாங்கள் வந்து 2.25 லட்சம் ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருவோம் கலட்டி அப்படின்றாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் கூட இஷ்யூஸ். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4.5 லட்சம் கடன் இருக்குங்க, பிரச்சனை இல்லைங்க, போராட்டம் இருக்குங்க, பிரச்சனை இல்லைங்க, தனியாருக்கு கொடுத்தோம் அதனால் வந்து ஊழியருக்கு போகிறோம், அது கூட பிரச்சனை இல்லைங்க, பரந்தூர் இந்த மாதிரி சிக்கல்கள் எப்போவுமே இருக்கிற பிரச்சனை இல்லைங்க, அதை கூட பண்ணலாம். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷத்தில் உண்மையிலே தாயுமான ஒரு ஆட்சியாக இருக்குன்னா, தமிழ்நாடு என்பது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே வந்து புதுசாக நம்ம ஏதாவது ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோமா? இல்லை, கிடையாது. இந்த மைக்கையோ இந்த லேப்டாப்பையோ எதுவும் கிடையாது, இந்த கேமராவையோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? இல்லை சீனா மாதிரி நமக்கு சிறு குறு தொழில்களை வந்து வாட்ச் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோமா? இல்லை. இங்கே இருக்கிறது முழுக்க விவசாயம். அந்த விவசாயத்துடைய உயிர் ஆதாரமாக இருக்குது நீர். அந்த நீர் தேவையை பூர்த்தி செய்ய திமுக ஆட்சியில் 4.5 வருஷ ஆட்சியில் புதிய அணைகள் எத்தனை கட்டப்பட்டிருக்கு, புதிய ஏரிகள் எத்தனை வெட்டப்பட்டிருக்கு, புதிய குளங்கள் எத்தனை தூர்வாரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாகவும் உருவாக்கலை, 36,000 நீர்நிலைகள் இருக்கு, இதெல்லாம் தூர்வாரிட்டாருங்க. குடி பராமத்து பண்ணி ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, குளம், குட்டைங்கிற ஊர்நீர் அடிப்படையில் தமிழர்களுடைய நீர் மேலாண்மை சரி பண்ணி நாங்கள் நீர்வழித்தடத்தை சரி பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா இது தாய்மானவர் ஆட்சி. மழைநீர் வடிகால்களை தமிழ்நாடு முழுக்க உருவாக்கிடுச்சு. எவ்வளவு பெரிய 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி நிற்காதியா? சிங்கப்பூர் மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்கடை ஓடும், இந்த பக்கம் பார்த்தா மழைநீர் ஓடும், இந்த பக்கம் பார்த்தா குடிநீர் வச்சிருப்போம். நீங்கள் மழை பெஞ்சா அப்படி சரிவில் சாலை இருக்கும், சாலையில் தண்ணி வந்து இங்கே விழுந்துடும், வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு தொட்டியை உருவாக்கிட்டோம். அப்படின்னா இது வந்து தாய்மானவர் ஆட்சி, சிறப்பான ஆட்சின்னு சொல்லலாம்.
இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கோ இல்லை கனிம வளத்தை பாதுகாப்பதற்கோ எந்த நடவடிக்கை எடுக்காம யார் வேணாலும் மண்ணள்ளி விற்கலாம், யார் வேணாலும் மலையை உடைச்சு விற்கலாங்கிற மாதிரி மலையும் மண்ணும் உடைத்து கொண்டு போகுது லாரியா. அப்புறம் என்ன நீங்க வந்து தாய்மொழி கேரளாவிலேருந்து திருநாயை கொண்டு உள்ள விட்டுட்டு இருக்கான், கேரளாவில் வந்து குப்பையை கொண்டு கொட்டிட்டு இருக்கான். இப்போ இது என்ன மாதிரி தாய்மானவர் ஆட்சி? அப்போ எழுதினாரான்னு தெரியல, எழுதியிருந்தால் ஏவாவே சிரித்து கொண்டு எழுதியிருப்பார். இன்னொன்று ஐயா ஸ்டாலினே பார்த்துருப்பாரு, விட்டு போடுறான்டா, பயங்கரமா போடுறான்டா, பயங்கரமாவே விட்டு போட்டாரு. எப்படி நான் எதுக்கு இந்த பிட்டுன்றீங்க? திமுகவோட பொருளாளராக வரணுங்கிறது அந்த அதுக்காக ஏவாவளுடைய ஆசை என்னன்னா அவர் திமுகவுக்கு பொருளாளராக வரணும். இப்போ திமுகவோட பொருளாளராக ஐயா டிஆர் பாலு இருக்காரு, ரொம்ப நாளாக இருக்காரு, திமுகவோட தலைமைக்கு பயங்கர விசுவாசி. ஆனாலும் இங்கே சேகர்பாபு, ஏவாவேலு இந்த ஒரு லாபி வந்து திமுகவை சுற்றி இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து ஐயா ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா வேற எந்த அமைச்சர் இருக்க மாட்டாங்க, ஏவாவேலு கண்டிப்பாக இருப்பார். ஏவாவேலுக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் இருக்கிறது திருவண்ணாமலை இல்லை. ஆனாலும் மற்ற அமைச்சர்லாம் அந்தந்த ஊரில் இருப்பாங்க, ஆனால் ஏவாவேலு மட்டும் ஸ்டாலின் வீட்டில் எப்பவுமே இருப்பார். அப்போ அந்த ஒரு லாபியை கிரியேட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு பொருளாளர் பதவி இருந்தால் நல்லாக்கும். அந்த பொருளாளர் பதவி சாதாரணமாக கேட்க முடியாத, அப்போ அதுக்கு நாளைக்கு பிட்டு போடணும்ல, அதுக்காகத்தான் இந்த பிட்டுகளை போட்டு விட்டுருக்காரு. புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஸ்டாலின், ஏவாவேலு, சேகர்பாபு அப்படியே அந்த அந்த கோட்ல கனெக்ட் ஆகும். ஆமாம், கனெக்ட் ஆகும். அந்த வேவ் லெங்க்த்தில் வர்றதுக்காக ஒரு திட்டமிடுறாரு. அதுக்கு இப்போ நீங்க 4 போடு போடணும்ல எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருக்கீங்களா? மன்னா நீ இன்று முதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி பக்கத்துல இன்னொன்னு பாடி இருக்கிறாரு, பொன் மாதிரி தேன் மாதிரி நான் பாடும் நீ ஒரு முள்ள மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிறந்தநாள் அன்று கருப்பு சட்டை போட்டதனால் இன்று முதல் நீ இளம் பெரியார் என்று அன்போடு அழைக்கப்படுவாய். யார? உதயநிதி ஸ்டாலின். பிறந்தநாள் நீ கருப்பு சட்டை போட்டாலே பெரியாரா? பெரியார். கருப்பே வந்து பெரிய இளம் பெரியார். அப்படின்னா இப்போ நீங்க 1 மாசமா வந்து கருப்பு சட்டை தான் போட்டு தெரிஞ்சிருந்தீங்க, இளம் பெரியார். இன்று முதல் நீங்கள் இளம் பெரியார். அதாவது அங்க வந்தவங்க எல்லாருமே பஞ்சிட்டல். இவர் இந்த பக்கம் எப்படின்னா அந்த சைடு ஆராசா போட்டு நேற்று வந்து ஊதி இருக்காங்க. அவர் ஆராசா என்ன சொல்றாரு? தம்பி வா, தலைமையேற்க வா. அன்னைக்கு நடந்த அதே மாதிரி இவர் தம்பி வா, வந்து எங்களை வழிநடத்து. எவ்வளவு பெரிய ஒரு அறிஞர். இளைஞரணி கூட்டமா இல்ல வந்து மகிழ்மதிக்கு வந்து பாகுபலி அழைக்கிற கூட்டமான்னு தெரியல. ஏற்கனவே வந்து அறிவாலயத்தில் வந்து அறிவுத்தூரம் நடத்தினாங்க, அன்னைக்கும் உதயநிதி புகழ் தான் பாடினாங்க. நீங்க மக்களுக்கு அப்போ என்னன்னா மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா அந்த மக்களுக்கு பண்ணதை சொல்ல முடியும். இப்போ அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் தான் படிக்க வச்சோம், நாங்கள் பெரிய இதுதான் சுயமரியாதை, இது சனாதனத்தை நாங்கள் தான் ஒழிப்போம், பாஜகவை நாங்கள் தான் வீழ்த்துவோம். பாஜக தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்றேன். தமிழ்நாட்டில் பாஜக எங்கே இருக்கு வீழ்த்துறதுக்கு? நீங்கள் அதிமுகவோட கூட்டணி போடுறதுனால ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்க. அதை தவிர்த்து பாஜக தான் இல்லையே. நீங்கள் 70 வருஷம் திமுக, திராவிடம், சனாதனம் இது எல்லாம் நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டில் பாஜக இருக்கும்? பெரியார், அண்ணா, கலைஞர் பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி பாஜக உள்ள வந்துச்சு? பாஜக பூச்சாண்டியை காட்டியே ஒட்டுமொத்தமான தமிழர்களுடைய வாக்கை பறிப்பதற்கு திமுக மீண்டும் திட்டம். உண்மையிலே திமுக என்ன இளைஞரணி கூட்டணும், என்ன பேசணும்? இளைஞர்களை வைத்து நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம், இத்தனை குளங்களை தூர்படுத்தணும், இத்தனை பனைகளை நட்டோம், இத்தனை மரங்களை நட்டோம், இத்தனை வந்து குருதி கொடை கொடுத்து. இப்போ நாம் தான் சொல்லும், நாங்கள் 1 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பனைகளை நட்டிருக்கோம், இவ்வளோ மரங்களை நட்டிருக்கோம், இப்படி குளங்களை தூர்வாரி இருக்கிறோம். இந்த மாதிரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து தீர்வு செஞ்சு கொடுத்தோம். லஞ்ச ஒழிப்பா சரியா? இப்படி மக்கள் இழந்த பணத்தை மீட்டு அதிகாரத்தை மீட்டு மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மாதிரி நீங்கள் செஞ்சு என்ன செஞ்சுருக்கீங்க? இளைஞரணி கூட்டத்தில் இளைஞரணி வந்து திமுகவுக்கு பூத்து ஏஜென்ட் போட்டுட்டோம், எல்லா பூத்துக்கும் ஆள் போட்டாச்சு. இது உங்கள் கட்சி. மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ மக்களுக்கு எது பண்ணலை. நீங்கள் பிஜேபி, சனாதனம், திராவிட ஆரிய எதிர்ப்பு, தேர்தல் வந்தோடனே கூட்டணி எல்லாம் சங்கிகளை ஓட விரட்டுவோம். சங்கிகளை ஓடட்டா இப்போ சங்கிகள் உள்ள நிறைய நுழைஞ்சிட்டாங்களா? யார் நுழைய விட்டுச்சு? அப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக உதயநிதியை புகழலுக்கான இடமா இருந்திருக்க ஒழிய மக்களுக்கு திமுக என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத யாருமே சொல்லலை அப்படின்னு தான் பார்க்குறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சில் ஆதிக்கத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், அங்கே பாஜக வந்து பெரிய யானை அப்படின்னா அந்த யானை அடக்கிற அங்குசம் முதலமைச்சர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கையில் இருக்குனாரு. அங்குசம் மட்டுமா கையில் இருக்கு? வெள்ள கொடையும் தானே கையில் இருக்கு. அதான் அங்குசம் டாப்ல வெள்ள கொடையை தான் ஒரு அங்குசம்னு ஒரு தூரத்து பார்வையில் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு நாட்டினுடைய பிரதமரை வரவேற்க வெள்ளக்கூட பிடிக்காது, கருப்பு கூட பிடிக்காது. இப்போ கருப்பு சட்டை போட்டால் பெரியார், அப்போ கருப்பு கொடையோட பேருக்கு வேண்டியது. கருப்பு கொடையோட போனால் கோ பேக் மோடி நினைச்சிட மாட்டாங்களா? அதனால அதுக்கு வேணாம். சரி, அது வந்து ஒரு கருப்புங்கிறது வந்து அவர் வெறுப்பா நினைப்பாரு. வெள்ளக்கொடி வெள்ள கொடிக்கு பதிலாக வெள்ள கொடையை தூக்கிட்டு போய் நில்லு. இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் நாங்கள் உள்ள விட மாட்டோம், பிஜேபி உள்ள விட மாட்டோம், பாஜகங்கிற யானையை வந்து திராவிட அங்குஸ்தை வச்சு விரட்டுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த கேலோ இந்தியா நடந்துச்சு. ஆமாம். அப்போ யாரை கூட்டு வந்தாங்க? ஐயா கலைஞருக்கு நானே வெளியிட்டாங்களே, அப்போ யாரை கூட்டு வந்தாங்க? இதை எல்லாத்தையும் தாண்டி எப்போ ரைடு வந்தாலும் சரி
அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே தேட தேவையில்லை. டெல்லியில போய் பார்க்கலாம். நீங்க எப்ப யார் வீட்டுக்கு ரெடி வந்தாலும் அந்த நபர் நீங்க அவருக்கு மனு கொடுக்குறா நீங்க டெல்லி ஏர்போர்ட் வாசல்னா போதும் அவர் வெளியே வருவாப்ல. நீங்க இப்ப வந்து பதட்டமா ஓடி வருவார் வெளியில. நீங்க வந்து ஒரு பொன்முடி வீட்டுக்கு ரெய்டு, நீ கவலையே பட வேண்டாம், நீங்க டெல்லி வாசல் இருந்தீங்கன்னா அங்க இருந்து வெளியே வருவாப்ல. கதிரானந்த் வீட்டுக்கு ரெய்டா நீங்க மறக்கவே வேண்டாம், நீங்க டெல்லியில போய் நின்னீங்கன்னா அவரை நீங்க பாத்திரலாம். நேரையா வீட்டுக்கு ரெய்டா, நேரன் வீட்டுக்கு ரெய்டா, மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா கதிரானந்த் அங்கே இருப்பாப்ல. அந்த மாதிரி இங்கே ரெய்டுனா அடுத்த நொடி டெல்லி ஏர்போர்ட்டுக்குள்ள டிக்கெட்டை போட்டுருவாங்க. அது போனீங்கன்னா மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அது மட்டும் வந்துடும் மரியாதை. தொகுதிக்கு இதை விட பெரிய குடும்பம்னா தொகுதி பிரச்சனை பேச போனாங்களா, ரெய்டு வரும்போது தான் பேசுவீங்களா? இதுதான் நீங்கள் ஆதிக்கத்துக்கு அடிபணியாமல் இருக்கிறதா? இப்படி எல்லாம் எழுதி கொடுக்கும்போது எழுதி வச்சு தான் படிக்கிறாப்ல உதயநிதி ஸ்டாலின். ஆனால் என்னன்னா முன்னாடியை விட இப்போ பேச்சில் கொஞ்சம் வந்து இது கூடியிருக்கு, ஃப்ளோ கூடியிருக்கு. இல்லை அந்த பஞ்ச் எல்லாம் கொஞ்சம் அந்த மாடுலேஷன்ஸ்லாம் நல்லா இல்லை ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எழுதி வச்சு படிக்கிறது தெரியாத அளவுக்கு, அதாவது அரசியல் பண்ணாலும் நம்ம வெளியே தெரியாமல் அரசியல் பண்ணணுமாம்ல வடிவேல், அது மாதிரி பிட்டடிக்க தெரியாமல் அவர் நேரடியாக பிடிக்கிறாப்ல விஜய். இவர் பிட்டடிக்க தெரியாமல் பிட்டடிச்சு ஒரு 4-5 வருஷம் பேசிட்டாப்ல, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னா பேசியே வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுதி வச்சு தான் பேசுகிற நிலைமைக்கு தான் அந்த இயக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில் எழுதி வச்சு தான் உதயநிதி ஸ்டாலினும் பேசினார். எழுதி வச்சு தான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. வீட்டில் உட்காந்து ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டு பேசுகிறாப்புல. பஞ்சா பேசி அந்த இளைஞர்களை அவர் குசிப்படுத்தலாம ஒழிய ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நம்பிக்கையாக உதயநிதி ஸ்டாலின் மாறுவாரா அப்படிங்கிறத களமும் காலமும் தான் தீர்மானிக்கும். இப்போ நேற்று உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவை பார்த்து அதிமுக ஒரு இன்ஜின் இல்லாத கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ திமுக என்ன மாதிரியான கார்? திமுக வந்து ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் காரு, ஆனால் தமிழர்களை வந்து தமிழ்நாட்டுக்காரன் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக ஒரு செய்தி, அதாவது இவனுங்களை பற்றி நம்ம பேசணும்னாலும் எங்களை பற்றியே பேசுறீங்கிறானுங்க. ஆனால் இவங்க பண்ணுறதை நம்ம பேசாமல் இருக்க முடியாது. நேற்று என்ன பண்ணிக்கிறானுங்க, அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு கடைசியில் அவங்க தலைமை அலுவலகத்திலே கை வச்சிட்டாங்க. என்னன்னா விஜய்க்கு எதிராக திரும்பிய தாவேகாவினர் பனையூர் அலுவலகம் முற்றுகை. என்னன்னா இப்போ அரசியலுங்கிறது வந்து மக்களுக்காக போராடுறது, போராட்டம் பண்ணுறது, அரசியலுங்கிறது பேரணி போகிறது, அரசியலுங்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அரசியலுங்கிறது உண்ணாவிரதம் எடுக்கிறது, அரசியலுங்கிறது கொடி பிடிக்கிறது, அரசியலுங்கிறது வந்து தெருவில் இறங்கி நிற்கிறியா, வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணதுங்க, விர்ச்சுவலாகவே இருக்காதிங்க, வெளியே வாங்கியான்னு வெளியே வாங்கியான்னு சொன்னோன்னே மக்களுக்காக போடுற பார்த்தா அவன் ஆஃபீஸ் எடுத்து போராடிட்டு இருக்கான். நீங்கள் தான் போராட்டம் பண்ணலன்னு சொன்னீங்க, இப்போ போராட்டம் பண்ணிட்டோம்ல. போராட்டம் பண்ணால் மக்களுக்காக எங்களுக்காக போராட்டம் பண்ணி யார் போராட்டம் சொன்னேன், நான் போராடிட்டேன், மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு நேராக தலைமை அழுத்தி விட்டான். உண்மையிலே வந்து வீரியமா போய் தலைமை எதுக்குடா முற்றுகிட்டுன்னு பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர் என்ன பண்ணிருக்காப்லன்னா ஆதவர்ஜனாவுடைய படத்தை ஆர்வக்குளர்ல இவன ஒருத்தன் போஸ்டர்ல போட்டான். ஆமா, பிரதீப்னு ஒரு வட்ட செயலாளர் வந்து பேனர்ல ஆதவோட போட்டோ போட்டாங்க. அவன் பார்த்திருக்கான் இந்த கூட்டத்தில் யார் வசதியா இருக்கான், ஆதவ தான் வசதியா இருக்கான், இவன் படத்தை போட்டோம்னா வட்டச்செயலாளர் இருக்க வேண்டும், நம்மளுக்கு நாளைக்கு சதுரமாவோ செவ்வகமாவோ போக வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர் அவன் தானே முடிவு பண்ணிட்டான். ஒரிஜினல் இந்த கட்சிக்கு ஓனர் யாருன்னு பார்த்துருக்கான், புஷி ஓனர் இல்லை, விஜயும் ஓனர் இல்லை, ஜான் அவன் பஞ்சத்துக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்கான், செங்கோட்டையன் அவன் விரட்டி விட்டு வந்திருக்கிறான். சரி, நாஞ்சி சம்பத்து அவன் 4 வீட்டில் ஏற்கனவே எடுப்பு சொரு தின்னவன், இவன் ஒருத்தன் தாண்டா லாட்ரி சீட்டு வித்த காசுல வச்சிருக்கான், வலுவா வச்சிருக்கான். இவன் படத்தை போட்டோம்னா ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கட்சியில யார் வசதியா இருக்கான்னு பார்த்துட்டு அவன் போஸ்ட் அடிக்கிறது. அது மாதிரி ஆதரவு தானே கொஞ்சம் செழிப்பா இருக்கான், ஆளு நல்லா வாட்ட சட்டமா இருக்காப்ல, நாளைக்கு நல்லா போட்டாப்ல உடனே கட்சி விட்டு நீக்கிட்டாரா அந்த மணி, உடனே புஷி போட்டேன். ஏண்டா நான் உன்னை எவ்வளவு நாளா கட்சியில வச்சிருக்கேன், நீ ஏன் போஸ்ட் போடாம அவன் போஸ்ட் போட்டிருக்கேன், பாண்டிச்சேரி வார்த்தையெல்லாம் கொஞ்சம் போட்டு பேசிப்பாப்ல. உடனே வந்து என்னடா ஆத்தா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களான்னு கேட்டுருப்பாப்ல. உடனே என்ன பண்ணா மணிகண்டன் போன போட்டு திட்டின உடனே மணிகண்டன் டேய் என்னடா 18 வருஷம் நமக்கு இயக்கத்துக்காக பாடுபட்ட புஷியை போட்டா விட்டுட்டு நீ ஆதவ போட்டா போட்டிருக்கேன்னு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நீக்கின உடனே இவங்க கொதிச்சிட்டாங்க. ஏன்னா பணம் இருக்கிறவங்களா நீங்க பொறுப்பு போட்டுட்டு பணம் இல்லாதவனுக்கு பொறுப்பட மாட்டியா, பணத்துக்கு தான் மாவட்ட மதிப்பா, விஜய் கட்சிக்காக இயக்கத்துக்காக உழைச்சு மதிப்பு இல்லையா, உண்மை ரசிகனுக்கு மதிப்பா இல்லை பணத்துக்காக உள்ள கோஷமே பாருங்க, கட்சியில் பண அரசியல் கூடாது, உனக்கு உழைக்கும் தொண்டருக்கு மரியாதை வேண்டும், இதெல்லாம் கோஷம் அவங்களுக்கு. பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், மேல்பாதி இது வேண்டாம், தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வேலை கொடு அப்படின்னு போட வேண்டிய தாவேகன்ஸ் கடைசியில் பார்த்தா பொறுப்பு கொடுட்டு இருக்காங்க. காசு இருக்கவனுக்காக பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கந்து வட்டி கடனை வாங்கி செலவு பண்ணேன் தெரியுமா, ஒருத்தர் பேட்டி கொடுக்குறான். கந்து வட்டி கடனை வாங்கி ஒன்று யார் செலவு பண்ண சொன்னா, மக்களுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்லலை. இப்போ நம்மலாம் வட்டிக்கு வாங்கி நம்ம பண்ணியிருக்கிறோம் நிறைய ஏதோ ஒரு கட்சி வேலைகள் செஞ்சு அது பண்ணிக்க, அதை சொல்லலை. கந்து வட்டி கடனை வாங்கி நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். எது இந்த பேட தாவே கொண்டு எல்லாமே தெரியுமில்ல, இந்த புண்ணு வந்து ஆடுற ஸ்டேஜில்
அப்படியே ஆனால் அது சுகமா இருக்கும் சொரிய அது மாதிரி இப்போ சொரிஞ்சிட்டே இருக்காங்க. தாவைக்கா டிவிக்கு நல்லா சொல்லுவாங்க. அது பெரிய புண்ணா வந்து ஓட்டவளை போது தெரியாமல் தொழிஞ்சிட்டு இருக்காங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்த உடனே ஆர்வ கோளரில் போஸ்ட் அடிக்கிறது, பேனர் வைக்கிறது எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, வட்டிக்கு கடன் வாங்கி. இந்த தேர்தலை முடிஞ்சு போகும்போது தான் தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை பரிதாபலைக்கு தள்ளப்படுங்கிறது வெளியே தெரியுது. முதல் முறையாக போராடிக்கிறது நம்ம வாழ்த்துறோங்க. ஏன்னா முதல் போராட்டம் களத்துக்கு வந்திருக்காங்க. என்ன அவங்க கட்சி தலைவரை எதிர்த்து வந்திருக்காங்க. இங்க வந்து பொறுப்பை விட்டு தூக்குனதுனால பிரச்சனை. அங்க இன்னொருத்தர் இருக்காரு. இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, அதே மாதிரி விர்ச்சுவல் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன தெரியுமா, நீ என்னடா எனக்கு பொறுப்பு போடுறது, எனக்கு நானே பொறுப்பு போட்டுட்டேன்டா, நான் தான்டா காரைக்குடி எம்எல்ஏ அப்படின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா, வேட்பாளர்னு சொல்லி ஓட்டிருக்காங்க. தொடர்ச்சி அவர் விமர்சனம் பண்றதுனால அவர் மேல நமக்கு வருத்தம் இருக்கிற மாதிரியும் அவர் மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரியும் சொல்லி எவ்வளவு ஜாலியா நம்ம அவரை ரசிச்சு பாக்குறோம். இல்ல என்னன்னா உண்மை என்னன்னு அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு இவர்கள் தான் அடையாளப்படுத்துறாங்க. அரசியல்னா ஒரு பழம் வாங்குறது, மொத்த காசு அந்த 100 ரூபாயமா 150 ரூபா கொடுக்குறது, பன்னு கொடுக்குறது, பிரெட்டு கொடுக்குறது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் 4 சேரும் ஒரு டேபிள் மொத்தமாக எவ்வளோ மப்ஸ் வரும்? ஒரு டேபிள் எவ்வளோ வரும்? ஒரு டேபிள் என்ன ஒரு 1000 ரூபா வந்துடும். 1000 வருமா? 1000 ரூபா வரும். 4 சேர் எவ்வளோ வரும்? ஒரு சேர் 400 ரூபா, 2000 ரூபா. 3000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு டேபிளையும் சேரையும் போட்டுட்டு ஒரு எல்இடி டிவி, இன்னைக்கு வந்து அதிகபட்ச எல்இடி டிவியோட ஒரு 14,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். இல்லை 30,000 வச்சுக்குவோம். 30,000 40,000 ஒரு செலவு பண்ணி போட்டு இதை வச்சு இதுதான் அரசியல் நினைக்கிறான். அந்த வியூஸ்க்கே காசு வந்துருக்குமே ரீல்ஸில் போட்ட, அதுக்கு காசு இது அரசியல் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு அதை பண்ணுறான். அதை வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறான். அப்படிங்கும்போது இது தவறு, இது வல்ல அரசியல். இப்போ நீங்கள் காரைக்குடியில் வந்து ஒரு சாலை பிரச்சனை, ஒரு கழிவறை பிரச்சனை, ஒரு சாக்கடை பிரச்சனை, இல்லை வந்து அங்கே வந்து ஒரு மீத்தேன் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, அதை எடுத்து போராடுறது அப்படின்னா அது உண்மையிலே வந்து அரசியல், அது தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வாங்கியது இது என்ஜிஓ பாலிடிக்ஸ். இது வல்ல தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு, இது தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு. இதை வந்து அரசியல் ஒருத்தர் நம்பிக்கிட்டு தான் எம்எல்ஏவே வாழ்ந்துருக்கும் போது நம்ம அதை சுட்டி காட்டுறோம். இன்னொன்று ரீல்ஸ் எடுத்து போட்டு எதில் எடுத்தால் ரீல்ஸ் இருக்குது. ஒருத்தன் வந்து சிவகங்கையில் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயிருது, அங்கே போய் ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்கான். எவனோ ஒருத்தன் குழந்தைய காமெண்ட்னு இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதை எப்பவுமே வீடியோட உட்காந்துருப்பீங்களா? நேரமும் 4 கேமராமேனோட. நம்ம தினமும் ஷூட் எடுக்கிறோம், ஆனால் ஷூட் எடுக்கிற நேரத்தில் கேமரா ஆன்ல இருக்கும். மற்ற நேரத்துலையும் நம்ம போகும்போதெல்லாம் கேமரா தூக்கிட்டு போக முடியுமா? அந்த மாதிரி வந்து அதை எடுத்து போடுறது, அதுதான் நம்ம வந்து கண்டிக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர் எம்எல்ஏ ஆக்குறோட ஆக்கலையோ தெரில, நம்மளே அறிவிச்சிருவோம். இப்போ நீங்கள் வந்து தலைவன் சரியாக இருந்தால், அது உண்மையிலே ஒரு கொள்கையுள்ள ஒரு கட்சியாக இருந்திருந்தா, அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தால், வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்னாடி யாராவது வேட்பாளர் அறிவிப்பாங்களே. இப்போ நாம் தமிழ் கட்சியிலையும் இவர் வேட்பாளர் சீமான் சொல்லிடுவார், இப்போ நீ தான் அந்த தொகுதி நிற்க போகிற, நீ திருச்சிப்பா, நீ வந்து இதுப்பா தஞ்சாவூர் சொல்லிடுவாங்க. ஆனால் அண்ணன் அறிவிக்கிற வரைக்கும் காத்திருப்பாங்க. இவங்க அறிவிச்சுட்டாங்க இருக்காங்க, இப்படிதான் ஓட்டு போய் யாரும் கேட்க முடியாது, அறிவிச்ச பிறகுதான் நிற்க முடியும். அப்படித்தான் ஒரு கட்சி, திமுக அவர்களும் எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ திமுக இன்னைக்கு தெரியும் ஆத்தூர் தொகுதியா இவர் தான் தெரியும், திருச்சி மேற்கா இவர் தான் தெரியும். ஆனால் அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னாடி களத்துக்கு போக மாட்டாங்க. அது அந்த கட்சி தலைமையை அவமதிப்புக்கு சமம். எந்த தலைமை கட்டுப்பாடாக இருந்தால், கட்டுக்கோப்பாக இருந்தால் தொண்டன் கட்டுப்பாடாக இருப்பான். தலைமை தான் தறிகட்டு தெரியுது. அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டான், இங்கே அதிமுகலேருந்து ஆளை கூட்டு வராங்க, அங்கேருந்து ஆளை கூட்டு வராங்க, நாளைக்கு காரைக்குடிக்கு எவனையா கூட்டு வந்துட்டோம்னா எப்போ எவன் வந்து வருவான்னு தெரியலையே. நாளைக்கு வந்து பணக்காரனா, ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவனா, பழைய எக்ஸ்பீரியனாக டிக்கெட் எவனையா கூட்டு வந்துட்டோம்னா நம்ம இருப்பு காலியாயிரும். நம்ம அதுக்கு முன்னாடி அறிவிச்சிருவோம். அவரே அதாவது உன்னுடைய பெருமைகளை உலகம் அறிவதற்கு நீயே பேரிழிப்பு செய்யுமால, அது மாதிரி அவனையே பேரிழிப்பு செஞ்சுட்டான் 2026. அதனால வந்து நம்ம எல்லாரும் வந்து நம்ம தம்பி தாக்கு தான் இங்கே வேட்பாளர் வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா வேலை செஞ்சு பண்ணி இது பண்ணி அந்த பஞ்சாயத்தில் வந்து நம்ம தாக்கு அவர்களை வரும் தேர்தலில் நம்ம வெற்றி வச்சு. இதுல கொடுமை என்னன்னா, அன்னைக்கு தான் இவர் அன்னைக்கு ஓட்டு கேட்க போனா அதே நாள் தான் இங்க திருச்செங்கோட்டில் புசியானந்த் சொல்றாரு, என் தலைவர் அறிவிப்பாரு 234க்கு என் தலைவர் அறிவிப்பாரு அப்படிங்கிறாரு. அவன் தலைவர் 234க்கு விஜய்னு அறிவிச்சு போயிருவாரு. காரைக்குடி விஜய், மானாமதுரை விஜய், விஜய் பாரு, திருப்பத்தூர் விஜய் அப்படிப்பாரு. அப்படிலாம் கிடையாது. காரைக்குடியில் விஜய் கிடையாது, நான் தான் என் வேட்பாளர் அப்படின்னு அவர் வேட்பாளர், இதுதான் வேட்பாளர், தம்பி தான் நிற்க போறாப்புல, நம்ம ஊர் ஓட்டெல்லாம் போட்டோன்னு பக்கத்துல இருந்து ஒரு சொல்றாப்புல. சொல்லும் போது அவருக்கு ஏற்கனவே எம்எல்ஏ புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே, அவர் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எனக்கு காரைக்குடி பல் டாக்டர் பிரபு பொண்டாட்டி. இந்த பக்கம் அவர் வந்து அப்பா, அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாமே அவங்க அப்பா வாங்க எம்எல்ஏ தான் கூப்பிடுவாப்லையா. அவங்க அப்பாவே எல்லாரும் எம்எல்ஏ அப்பா வாங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு குடும்பமே எம்எல்ஏவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நானே காரைக்குடி மக்களே பிரச்சனை, நேரம் காரைக்குடி ஒரிஜினல் எம்எல்ஏ யாரும் தெரியாது, இவர் தான் எம்எல்ஏ, அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காப்புல. இந்த தேர்தலில்
படுதோல்வி அடைவார்ல, அன்னைக்கு தான் காரைக்குடி டாக்டர் பிரபுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். இல்லை, அந்த கட்சியில் ஜென்சி கிட்ஸும் அப்படி தான் இருக்காங்க, 90s கிட்ஸும் அப்படி தான் இருக்காங்க, 80s கிட்ஸும் அப்படி தான், பழைய அதாவது 70s 60s கிட்ஸ் இருக்காங்க பாருங்க. இன்னும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா செங்கோட்டையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, என் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு சொட்டும் தளபதி விஜயை அரியணையில் ஏற்றுவதற்காக உழைக்கும். இப்படி தான் எடப்பாடின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. போன வாரம் சின்னம்மா கிட்டி முதல்ல போயிட்டு நீங்க முதலமைச்சர் ஆகணுமா, நீங்க முதலமைச்சர் ஆனாதாமா எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு முதல்ல சசிகலா மாட்ட போய் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னதே இந்த செங்கோட்டையன் தான். டயலாக் ரெடியா இருந்திருக்கு, யாருங்கிற இடத்த மட்டும் ஃபில் பண்றதுக்கு வச்சிருந்திருக்காரு. கட்சி முடிவானோடனே அதை போட்டுக்கிட்டு எதை கெட்டு போறதுக்கு கிளவியா வரைக்கும் காத்திருக்கணுமான்னு சொல்லி பழக்கறி பேர் சொல்லுவாப்ல. அது மாதிரி 77 வயசுல தேவையில்லாத வேலையை பார்த்துருக்காப்புல. அவருடைய இந்த மாதிரியான முடிவுகள் இருக்குல்ல, அவர் இப்போ பேசுறது இதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுது. அவர் எவ்வளவு பெரிய பூமரங்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாமே பரவணுச்சு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழக அரசு பேருந்துகள்லாம் வந்து மை வச்சு ஏதோ அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை எழுதியிருக்கிறாங்க பேருந்துலலாம். அந்த செய்தியை பார்த்தீங்களா? ஆமாம், இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு ஆயிடுச்சு. இங்கே நல்ல மீன் வைக்கப்படும்னா அப்போ அவன் நொல்ல மீனை விற்கிறான். இல்லை, மீன்கள் விற்கப்படும். மீன் வைக்கிறான், அவன் மானா விற்கிறான். சரி, விற்கப்படும், எதை வைக்கப்படும், போர்டா வைக்க போற அப்படின்னு போர்டு இருப்பார்ல, அது மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அங்கே வந்து இப்போ KSRTC இருக்கு. ஆமாம், கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு, கேரளா இருக்கு, அதே மாதிரி ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தை இல்லை அந்த மொழியில அந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படக்கூடிய இதை அப்படிதான் இருக்கணும். இப்போ நீங்க அரசு பேருந்து எந்த அரசு பேருந்து? வெறும் அரசு பேருந்து. கீழே விழுப்புரம் பெரியண்ணன் அரசு ஒருத்தர் இருக்காரு புதுக்கோட்டையில், அவரோட பேருந்தா? அரசுனா எந்த அரசியா? சோழ பேரரசா, சேர பேரரசா, பாண்டிய பேரரசா, முகலாய பேரரசா, இல்லை குவாலியர் பேரரசா? எந்த அரசு? இப்போ அமீரகமாக ஒரு அரசு இருக்கு, அந்த அரசா? எந்த அரசோடதுன்னு ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாடுன்னு போட்டால் உனக்கே எரியுது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு நாங்கள் தான் பேர் வச்சோம், எங்கள் அண்ணா தான் பேர் வச்சாரு, அண்ணாதோட தான் வந்து வச்சு இது பண்ணாரு, நாங்கள் தான் வந்து தமிழ்நாடு நாள் கொண்டாடுவோம், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தான் மொத்தம் உரிமை இருக்குது, தமிழ்நாடு நாங்கள் தான் பாதுகாப்போம், என்னென்ன பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடுங்கிற வார்த்தையை ஒரு அரசு பேருந்து ஒரு அரசு நீக்குதுன்னா வேற மாநிலத்துக்கு போகுது, நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசன்டேட் பண்ணி அங்கே போகுது, அதில் கூட பேர் இல்லை அப்படின்னா இல்லை, இது ஒன்றும் தப்பாக நீங்கள் போடுதுன்னு அசிங்கமான வார்த்தை இல்லையே. தமிழ்நாடுன்னு போடுறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ இதை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், கர்நாடகாவில் இங்கே வந்து கர்நாடகா அரசு பேருந்துன்னு ஓடுது, தமிழ்நாடு அரசு பேருந்து ஏன் போடுச்சு? அங்கே வாழக்கூடிய தமிழர்கள், இங்கே உள்ள மானங்கட்ட தமிழன் தான் எவனும் கேட்கலன்னு சொல்லி கர்நாடகா கூடிய தமிழர்கள் கேட்டிருக்காங்க. இப்போயாச்சும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு புத்திக்கு எட்டுது அப்படிங்கிறத தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் கோபி ஏகாம்பரம் அவர்கள்லாம் சேர்ந்து போராடி இருக்காங்க. இதில் என்னன்னா, இந்த போராட்டத்தை பார்த்து திமுக அரசு சந்தோஷப்படும். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் அந்த ஏரோசோல் பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு தமிழ்நாடு அப்படின்னு எழுதிட்டாங்க. அந்த பேருந்து அப்படியே ஓட்ட முடியாது. அந்த பேருந்து இப்போ எங்கே தெரியுமா போவோம்? நேராக நம்ம பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட போவோம். மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணணும்ல, கலெக்ஷனு அவன் அப்படிதான் யோசிப்பான், அப்படிதான் அதை நினைச்சு பார்ப்பான். ஆமா, இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இன்னொரு பெயிண்ட் அடிச்சா அதுக்கு ஒரு பில்ல போட்டுக்கலாம்ல. இப்போ எல்லாத்தையும் தமிழ்நாடுன்னு பெயிண்ட்ல எழுதிட்டாங்க. எல்லா பசங்க கர்நாடகா அனுப்புங்கடா, எழுதி அனுப்புங்கடா, நாங்க ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் போட்டு அதுல கொஞ்சம் வலுவா சம்பாதிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் எழுது இதை கூட வியாபாரமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் அவங்களோட நினைப்பு இருக்குமே தவிர அதை தமிழ்நாடுன்னு எழுதுவோம் அப்படிங்கிற நினைப்பு வராது. நிறைய செய்திகள் இன்றைய தினம் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் நிறைய செய்திகளோடு சந்திக்கிறேன். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி